வணக்கம் மக்களே! நம்ம நண்பர்கள் அனைவரும் போர்ட்ஃபோலியோவ பார்த்து ஹேப்பியா இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாரிஃப் பற்றியான செய்தி அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேத்து நைட்டு பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, டெலகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் பலதும் வந்து நடந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது குடியரசு தினம் அப்ப பார்த்தீங்கன்னா, யூரோப் கூட ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ட வந்து சைன் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 2 டிகேடா பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைனல் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரேட் டீல்ல. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேல அதிகப்படியான டாரிஃப போட்டிருந்தாங்க. உலகத்திலேயே 50% டாரிஃப் பார்த்தீங்கன்னா, நமக்கும் பிரேசிலுக்கும் தான் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு டாரிஃப் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் நேத்து ஃபியூச்சர்லயே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருந்தது. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட இன்னைக்கு டேல ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. இன்னைக்கு டேல ஓப்பனிங்கே 26,300 ப்ரீவியஸ் உச்சத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. பட் அத சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கருந்து கொஞ்சம் சரிவாகி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு டேல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல அருமையான ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல அனைவரோட போர்ட்ஃபோலியோவுமே அப்படியே தகதகன்னு மின்னியிருக்கும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். இப்பவும் கூட பலரோட போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா, நல்லா தகதகன்னு மின்னிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு நாளா இன்றைய தினம் வந்து அமைஞ்சிருக்குன்னா, அதில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ட விட்டே போலான்னு இருக்கேன். வியட்நாம் இல்ல வெனிசுலால போய் முதலீடு பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்திய மார்க்கெட் வேஸ்ட் அப்படின்ட்டு. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, இப்ப கிளீனா வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்ல முதலீடு பண்ணணும்னா, பல இன்னல்கள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம முதலீடு அப்படிங்கிறதே வந்து பண்ணணும். எல்லா நாளுமே சிறப்பான நாளா இருக்காது. ஸோ அப்படி சிறப்பான நாளாவே இருந்ததுன்னா, நமக்கு எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? டெஃபினட்டா வந்து கிடைக்காது. ஸோ பக்குவம் இன்னும் அந்த நண்பருக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ எந்த மார்க்கெட் போனாலும் சரி, ஸோ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏற்படும்போது தான் நமக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சு தான் முதலீடே வந்து பண்றதுக்கு ஆரம்பிக்கணுமே தவிர, ஸோ எல்லா நாளும் சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு முதலீடு பண்ணணும்னா, அதுவும் போய் பீக்ல போய் முதலீடு பண்ணணும்னா, கடைசில இந்த மாரி விரக்தியாயி நான் வந்து இங்கேயே போறேன், இங்கேயே போறேன்ட்டு போகுறத தவிர வேற வழி இல்ல. ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது. மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கு பொறுமை வேணும். மார்க்கெட் சரிவடையும்போது முதலீடு பண்றதுக்கான ஒரு தைரியமும் நமக்கு வேணும். அத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, சில மணி நேரங்கள்ல கதறல் சத்தம் ஆரம்பிக்கும். ஸோ இத்தன நல்ல செய்திகள் நடந்தும் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கதறல கேட்கறதுக்கும் ஆனந்தமா இருக்கு. ஸோ ஒரு வழியா என்ன ஒரு கிளைம் நடந்துட்டு இருந்ததுன்னா, திருப்பூர்காரங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களால முடியலப்பா அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா வந்து பரப்பப்பட்டு இருந்தது. இப்போ டாரிஃப் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா மற்ற திருப்பூருக்கு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, நம்ம ரொம்பவே அட்ராக்டிவான இடத்துக்கு மூவ் ஆயிருக்கோம். பங்களாதேஷ் டெக்ஸ்டைல்ல மிகப்பெரிய ஒரு போட்டிய நமக்கு குடுத்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வியட்நாம் போன்ற கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணுனோம்னா, நம்மளோட டாரிஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அவங்களுக்கு 20% நமக்கு பார்க்கும்போது 18% கிட்ட இருக்கு. இந்தோனேஷியாவுக்கு பார்க்கும்போது 19% இருக்கு. மற்ற கண்ட்ரீஸ் அதுவும் நம்ம கூட போட்டிக்கு இருக்கக்கூடிய நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது, நம்மளோட டாரிஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அட்ராக்டிவா வந்திருக்கு. ரொம்பவே போட்டித்தன்மை மிகுந்த ஒரு டாரிஃபா இருக்கு. இது கண்டிப்பா திருப்பூரு, அப்புறம் இன்னும் எங்கெங்க வந்து இதெல்லாம் பண்றாங்களோ, எல்லாத்துக்கும் வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இன்னும் கம்பெனிக்காரங்கலாம் நல்லா வளமா இருப்பாங்க. ஆனா, எம்ப்ளாயீஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஒண்ணு. வேலைக்காரவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் சென்று அடைஞ்சதுன்னா, அது ரொம்பவே வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருக்கும். இவ்வளோ நாள் கம்பெனிஸும் கஷ்டப்பட்டுருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு லாபத்த அள்ளுவாங்க. ஒருக்கா நம்ம இந்த டாரிஃப் வந்து போட்டு அப்பவே டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நாட்களுக்கு நிலைக்காது. என்னதான் இப்ப போட்டாலும், இது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணுமே தவிர, இத வந்து நம்ம பயந்து எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நாள் சரியாயிரும். விரைவில் சரியாகும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எதிர்பார்த்த மாரி தான் நடந்திருக்கு. அந்த டைம்ல டாரிஃப் போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட்ட விட்டு விலகி இருந்தோம்னா, அது பெரிய ஒரு ஆபத்தா இருக்கும். மார்க்கெட்ல இன்னும் கூட பல இடையூறுகள் வரும். இப்ப ட்ரம்ப் வந்து டாரிஃப கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு பொற்காலம் தானா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஏறும். எப்படி டாரிஃப் போட்டப்போ ஒரு 2 நாள் இறங்குச்சோ, அதே மாரி டாரிஃப் இல்லன்னு சொன்னோனே ஒரு 2 நாள் ஒரு ஏற்றத்த குடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திரும்ப அதோட பழைய பெர்ஃபார்மன்ஸ குடுக்க ஆரம்பிச்சுரும். புது பிரச்சனைகள் அகைன் மார்க்கெட்ல வரும். இது எல்லாத்தையும் எதிர்நோக்கி தான்
நம்ம பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் வந்ததுன்னா, அந்த டைம்ல நம்ம முதலீடு பண்றத பத்தி தான் வந்து திங்க் பண்ணணுமே தவிர, "ஐய்யய்யோ! போச்சே!" அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத கண்டிப்பா பல நண்பர்களும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போ அனலிஸ்ட் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நிஃப்டி 50 இங்கேருந்து 30,000 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ போகுமா என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இதனால இப்போ டாரிஃப் கட் பண்ணனால நம்ம கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் நியூஸ் தான். அதில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம சில ஃபார்மா கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்ப சில ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் கட் பண்றதுனால மட்டுமே ஸோ நல்ல ஒரு வருமானத்த வந்து எர்ன் பண்ணிற முடியாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நாட்கோ ஃபார்மா அவங்களுடைய கீ ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு எரோஷன் ஏற்பட்டுட்டுருக்கு. அதனால ஸோ இங்கேயும் ஃபண்டமெண்டலா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. 2வது பார்த்தீங்கன்னா, ரெட்டி இவங்களுக்கும் அதே தான். மற்ற ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் இதே தான். ஸோ ரெட்டிய பொறுத்தவரைக்கும் கனடா ட்ரக் டீல் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படும். அதுவரைக்கும் ஸோ இன்னைக்கு ஏறினாலும் கூட வரக்கூடிய நாட்கள்ல இதே ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. பட் அதே சமயத்தில ஸோ இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்டு, கேபிஆர் மில் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 20% வரைக்கான ஏற்றத்த குடுத்து அப்பர் சர்க்யூட் லாக் ஆயிருச்சு. அவந்தி ஃபீட் இதெல்லாம் ஏறிருச்சு. ஸோ கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ட வந்து ஸோ விரைவில் பார்ப்போம்னு நெனச்சோம். பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மென்ட் வந்தாச்சு. பங்கும் பார்த்தீங்கன்னா பறந்தாச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இடைப்பட்ட டைம்ல நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளே போதும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல. ஃபர்தரா நமக்கு மார்க்கெட்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது இந்த ட்ரேட் டீல் டாரிஃப் பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து இருக்காது. அப்படி பார்க்கும்போது ஒரு $8,000,000,000 மதிப்பிலான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப்க்கு கீழ வராது. ஸோ ஸ்டீலு, அலுமினியம், காப்பர் போன்றதெல்லாம் இன்னமும் 50% டாரிஃப் போடுறாங்க. ஃபர்னிச்சருக்கு பார்க்கும்போது ஒரு 25% டாரிஃப வந்து போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அடுத்தது ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் 25% டாரிஃப் இருக்கும் அப்படின்ட்டும் ட்ரம்ப் தரப்புலேருந்து அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சாச்சு. ஸோ இந்த செக்டார் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மத்தபடி டெக்ஸ்டைல் நம்ம அடிப்படை மத்தது எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது நம்ம நாட்டோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கிட்டத்தட்ட இப்ப ரீசென்ட்டா மட்டுமே 5 ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா, இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. அதுல லாஸ்ட்டா பண்ணது ஸோ ஒரு அமெரிக்கா கூட இப்ப பண்ண இந்த ட்ரேட் டீலா தான் வந்திருக்கு. ஸோ இது நம்ம நாட்டோட கம்பெனிஸ் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவுல பங்களிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட்குள்ள வந்து போவோம். இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது இண்டஸ் டவரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்ட வந்து இந்த காலாண்டுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் நல்லாவே டிக்ளைன் ஆயிருக்கு. பட் ஓவரால் இண்டஸ் டவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா தான் இந்த காலாண்டுல இருக்கு. இன்னைக்கு பங்கோட விலை பெருசா வந்து ஏறலாம் இல்ல. ஸோ என்னதான் இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா பங்குகளும் ஏறினாலும் கூட, இன்னும் சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதில எஃப்எம்சிஜி செக்டாரும் ஒரு செக்டாரா வந்து இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டார்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஏற்படாம தான் இப்போ வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்கு. HUL ஃப்ளாட்டு, ஐடிசி ஃப்ளாட்டு, கோல்கேட் எல்லாம் நெகட்டிவ்க்கே போச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்க்கும்போது இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ எஃப்எம்சிஜி டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது ஸோ பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்திருந்தது. ஸோ இன்னைக்கும் பார்க்கும்போது ஓரளவு டாரிஃப் காரணமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 280 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்ப என்ன ரீசன்னா, பவர் கிரிட் வந்து ஒரு ஏற்றத்த குடுத்ததுக்கு கேப்பெக்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 28,000 கோடியிலருந்து 32,000 கோடிக்கு வந்து உயர்த்தியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணமா பவர் கிரிட்டோட ஏற்றத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் பவர் கிரிட்ட பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஏத்தரோட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ஏத்தரோட ரிசல்ட்டும் பெட்டரான ஒரு ரிசல்ட்டா வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பங்கோட விலை பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏத்தர் பார்க்கும்போது லாஸ மிகப்பெரிய அளவுல வந்து கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேல 12% ஏறி இருக்கு. 85 கோடி பார்த்தீங்கன்னா, நெட் லாஸா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ கன்சிஸ்டன்ட்டா வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு குரோத்த பார்த்தீங்கன்னா, ஏத்தர் நிறுவனம் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. மாறா, ஓலாலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து அடிபட்டு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவங்களுடைய பிசினஸ்ல. ஸோ என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அத பற்றி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓலாவ பத்தி என்னென்ன விஷயங்கள அவங்க மாற்றணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் மாறுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம தொடர்ந்து கவனம் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டெல் பற்றியான ஒரு அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து நம்ம குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். பட் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதனால அந்த செய்திகள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு இப்ப நம்ம பார்த்துருவோம். இதுல செய்தி பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா வந்த செய்தி தான். இதுல
SoftBankோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா, Intel கூட சேர்ந்து அடுத்த ஜெனரேஷன் மெமரி சிப்ப வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு கீ டெவலப்மெண்ட்டா வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த மெமரி சிப் பிசினஸ் எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய டிமாண்ட பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியலா வந்து உருவாக்கியிருக்காங்க. பிரைஸ் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியலா தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ விலை ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வேலைத்தனம் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ஆல்ரெடி Intel பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி சிப் பிசினஸ்ல வந்து இருந்திருக்காங்க. பட் அத வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே மார்ஜின் நல்லா இல்ல. ஸோ நம்ம வந்து CPUல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெமரி சிப் பிசினஸ ஐனிக்ஸுக்கு சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பெனி கரெக்ட்டா தெரியல. ஸோ ஐனிக்ஸ் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்போ SoftBankோட சப்சிடரி கூட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன வந்து பண்றாங்க. ஸோ இது Intelக்கு லாங் டெர்ம்ல ஒரு அடிஷனல் பாசிட்டிவ் நியூஸா வந்து அமையும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட அடுத்த கட்ட ஒரு சிப்பு. ஸோ அந்த சிப்ப பார்த்தீங்கன்னா, ஃபெய்ன்மேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிப்பு 28ல வரக்கூடிய சிப்ப வந்து Intel மேனுஃபேக்சர் பண்ண போறாங்கங்கிற செய்தி நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சிருந்தது. ஸோ ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, TSMC கிட்ட சப்ளை வந்து பண்ண முடியல. ஓவரா வந்து கான்ட்ராக்ட்ட வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அங்கருந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து Intelக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா, Intelஓட கெப்பாசிட்டி NVIDIAவ பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதோட டெஸ்டிங் பலதும் வந்து நடந்துட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இவங்க எப்போ வந்து இந்த 14A, 18Aன்னு வந்து சொன்னாங்களோ, அப்பவே இந்த டெஸ்டிங் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எல்லா வேலைகளும் நடந்துட்டுருக்கும். எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸோ இந்த மாரியான இவங்க இத பண்ண போறாங்க, அத பண்ண போறாங்கன்னு தகவலே வந்து குடுப்பாங்க. ஏன்னா ப்ராசஸர உருவாக்கணும். ஸோ குவாலிட்டி செக் பண்ணணும், சிப்ப பார்க்கணும், எல்லா விஷயமும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கும் பேக் எண்ட்ல அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது Intelல பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா ஒன்னொன்னா நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து TSMCலேருந்து மூவ் ஆக போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ TSMC வந்து NVIDIAக்கு தான் பெரிய அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்த குடுக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா, NVIDIA ஆப்பிள ஓவர்டேக் பண்ணி TSMCயோட மெயின் கஸ்டமர் முதன்மையான ஒரு கஸ்டமரா வந்து மாறியிருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, AI சிப்புக்கு தான் TSMC பெரிய அளவுக்கு பிரையாரிட்டி குடுக்குறாங்க அப்படின்ட்டும் வந்து சொல்லப்படுது. இதனால ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா, Intel இல்லன்னா Samsung பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுலருந்து ஒரு ஃப்ளோ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, Intelக்கு டெஃபினட்டா வந்து கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் Intelல பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாருங்க. ஸோ Intel பற்றி எத்தன நெகட்டிவ் செய்தி வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பங்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அதுல எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்னென்ன பார்க்கணும் கஷ்டத்துல இருக்கும்போது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கம்பெனி முடிஞ்சது பேங்க்ரப்ட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து நஷ்டத்த பண்ணிட்டு இருக்கு. இந்த கம்பெனி அவ்வளதான். அவங்களுடைய பியர்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டான கெட்ட செய்திகள் மட்டும் தான் அவங்க காதுக்கு வரும். ஸோ அந்த டைம்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த 1 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க அ ஒண்ணு உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத வந்து ரீவிசிட் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய ஒரு படிப்பினை வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டி நான் வந்து குடுக்குறேன். ஸோ இது ஒரு பெரிய படிப்பினை ஏற்படுத்தும். இந்த மாரி பல படிப்பினைகள உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாவும் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இத பற்றியெல்லாம். அ நம்ம ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பல நிறுவனங்களோட ரிசல்ட் எல்லாம் இருக்கு. ஈவினிங் ஃபுல்லா நம்ம ரிசல்ட்ட பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பஜாஜ் ஃபின்ஸ், ஏபி கேபிட்டல் போன்ற நம்ம ஃபோக்கஸ் பண்ண நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஒன்னொன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாய் மக்களே! ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம்.